இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு பாட்டி என்ன பண்ணாங்களாம், பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. வாடிக்கை அங்கே உட்காந்து இந்த பாட்டி பழம் வித்துட்டு இருப்பாங்க. அங்கே தினமும் ஒருத்தர் என்ன பண்ணுவார், வந்து சாத்துக்குடி பழம் வாங்கிட்டு போவார். அப்படி அவர் சாத்துக்குடி, ஆரஞ்சு, கமலா பழம் அப்படி வாங்கிட்டு போகும்போது தினமும் என்ன பண்ணுவார், அந்த பழம் வாங்குற அந்த நபர் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். சரியே இல்லை, இந்த பழம் புளிக்குது, நல்லா வேலைங்க பாரு, அதை பாரு, இந்த பழத்தை பாரு, எப்படி தப்பது, குறை சொல்லிட்டே இருப்பார். குறை சொல்ல அதை நிற்க மாட்டார். அந்த பழத்தை பிரித்து செக் பண்ணி வேறு காட்டுவார். நீ சாப்பிட்டு பாரு, நீ பாரு, நம்மாட்டி நீ சாப்பிட்டு பாரு என்று என்ன பண்ணுவார், ஒரு பாதி பழத்தை அந்த பாட்டிக்கு வாயில் வைப்பார். இந்த சாப்பிட்டு பாரு, நீ நான் சொல்கிறது பொய்யா, ஜனம் இப்படி தான் கொடுத்துருங்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் இந்த தம்பிகிட்ட கேட்டே விட்டார் அவர், ஏப்பா வயசான பொம்பளைப்பா, என்னப்பா அந்த மாதிரி தினமும் போயிட்டு இந்த குறை சொல்ல இருக்கிறீங்க நீங்கள், ஏன் அந்த அம்மா இந்த வயசில் அந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த வெயில உட்காந்து வியாபாரம் பண்ணுது, அதை போயிட்டு கொஞ்சம் குறை சொல்லுறீங்களே ஏன்பா அப்படின்னு அந்த ஒருத்தர் கேட்டே விட்டார் அந்த தம்பிகிட்ட. உடனே அந்த நபர் சொன்னார், அவர் சொன்னாராம், கடைக்காரர் சொன்னாராம், ஐயா நான் அந்த பாட்டிக்கிட்ட வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை, வெயில் நேரம் அந்த பாட்டி சாப்பிட்டுச்சோ என்னவோ, அதனால் இப்படி சண்டை போகிற சாக்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாதி பழத்தை அந்த பாட்டியை சாப்பிட வைப்பேன். இந்த வெயிலுக்கு அந்த பாட்டி அது கொஞ்சம் பசி ஆற்றும், வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் சொன்னாராம் அந்த நபர். அந்த கடைக்காரருக்கு மகிழ்ச்சி, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்ல. ஸோ இவன் அன்பு பாருங்க, அந்த நபருக்கு சண்டை போட்டால் அது ஒரு பாதி பார்த்து பாட்டி சாப்பிட்டுமே, சாப்பிட்டா அந்த பாட்டிக்கு வயசானவங்க பசி ஆடுவாங்கன்ற இவருடைய எண்ணம். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவர் போயிட்டு அந்த பாட்டிகிட்ட போய் கேட்குறாரு, பாட்டி அவர் கத்துறாருன்னு தப்பாக நினைக்காத, அதுக்கு இதுதான் காரணம்னு இவர் உண்மையை அந்த பாட்டி சொல்லிட்டாரு. அந்த பாட்டி சொன்னாங்களா, அவங்க அந்த தம்பி செய்வது எனக்கு தெரியும், நான் அவனுக்கு தெரியாமல் கிடையாது, நான் சாப்பிட்ணுன்னு தான் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, தினமும் அந்த பாதி பழத்தை பிச்சு எடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு போகுது, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால தான் நான் எடை போடும்போதே 2 பழத்தை கூட போட்டு நான் எடை போட்டு தம்பிகிட்ட கொடுப்பேன் அந்த பாட்டி சொன்னிச்சான். இந்த பாட்டு 2 பழம் எக்ஸ்ட்ரா போட்டு இல்லையா அந்த நபருக்கு கொடுப்பதும், அந்த நபர் பாட்டி பசியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவரு சண்டை போடுற சாக்கில் அந்த பாதி பழத்தை இந்த பாட்டி சாப்பிட கொடுப்பதும், இங்கே அந்த பழத்துக்கான மதிப்பு பேசப்படுகிறதா கிடையாது. இந்த பாட்டு 2 பழம் கூட போடுது பார்த்தீங்களா, அந்த மதிப்பு, அந்த அன்பு தான் இங்கே பேசப்படுகிறது. அந்த பிள்ளை தான் பசியாரணும் 2 பாதி பழத்தை பிச்சு நமக்கு சாப்பிட அந்த பிள்ளை கொடுத்துட்டு போகுதுன்னு இந்த அம்மா 2 பழம் எக்ஸ்ட்ரா போடுது. அந்த தம்பி என்ன பண்ணுறான், பாட்டி பசியாக அடையுது சொல்லி அந்த ஒரு பாதி பழத்தை சண்டை போட்டால் அந்த பாட்டிகிட்ட ஓட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான். இங்கே பணம் காசு முக்கியத்துவம் படுகிறதா, அன்பு முக்கியத்துவம் படுகிறதா யோசித்து பார்க்கணும் நாம். சோர்களே, ஒரு செய்யும் காரியம் பணத்தால் எடை போடுவது கிடையாது, உள்ளத்திலிருந்து அந்த ஒரு அன்பினால் செய்யப்படுகின்ற காரியம். இந்த நற்செய்தி பார்க்குறோம் இன்னைக்கு. மிக உயர்ந்த விலை மதிப்பு கொண்ட நறுமண தைலத்தை என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுடைய காலில் இல்லையா பாதத்தில் ஊற்றி அதை தன் கூந்தலால் மார்த்தா துடைக்கிறார். எல்லாம் பார்க்குறாங்க, யுவதாசும் பார்க்குறாரு, ஐயோ இவ்வளோ மதிப்புள்ள தைலம்மா, இது எவ்வளோ காசு தெரியுமா என்று பணத்தை வைத்து மதிப்பிடுகிறார்கள். ஏசப்பா பாருங்க, பணத்தையும் கொண்டு வராதிங்க, மார்த்தா என் மீது வைத்த அன்பினை பாருங்க என்று
பணத்தை ஓரம் தள்ளிவிட்டு அன்பினை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். எல்லாம் பார்க்குறாங்க. யூதாசுடைய வார்த்தை பாருங்க, 300 தெனாரியத்துக்கு அந்த தைலத்தை விற்றுருக்கலாமே, அவ்வளோ மதிப்பு. அப்போ பணத்தை தான் இந்த மனித குலம் என்ன பண்ணுது? இடம் போடுறதை ஒழிய கடவுள் அன்பினை பார்க்கிறார். எங்கே செல்வம், காசு, பணம் எங்கே முக்கியத்துவம் படுத்தப்படுகிறதோ அங்கே கடவுள் தன்னுடைய ஆசிரியரை அருளை அங்கு கொடுப்பார் என்பது ஒரு கேள்விக்குறிதான். காயின் ஆபேல் எடுத்துக்கோமே, தன்னலமற்ற காணிக்கையை ஆபேல் கொடுத்தார். ஆனா காயின் என்ன பண்ண பாருங்க பார்ப்போம், நிறைவான காணிக்கையை கொடுக்கல கடவுளுக்கு இல்லையா, தனக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு மிச்ச மீதி தான் ஆண்டவருக்கு படைச்சார். அப்போ அவனுக்கு காயனுடைய சிந்தனை என்ன? நிறைய கொடுத்துடக்கூடாது, தமக்கு வேணும் என்று அந்த மதிப்பினை முன் வச்சானே ஒழிய இல்லையா, கடவுளை கொடுக்குறோம் என்ற அந்த ஒரு ஆண்டவருக்கான காணிக்கை, அந்த ஒரு எண்ணம் அங்கே இல்லை. எனவேதான் ஆபேலுக்கு ஆண்டவருடைய ஆசை கிடைத்ததுன்னு பைபிள் சொல்லுகிறது. உண்மைதானே? பவுல் சொல்வார் பாருங்க பார்ப்போம், நான் பிறப்பிலே இஸ்ராயல் யூத குலத்தவன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன், பெஞ்சமின் குலத்தவன் இல்லையா, எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் இவை அனைத்தையும் இயேசுவின் பொருட்டு குப்பை என கருதுகிறேன் பவுல் சொல்லுவார். இந்த மதிப்பெல்லாம் அவசியம் கிடையாது கடவுள் நாம் கொண்ட அன்பின் முன்பாக. சரிங்களா? சவுல் பாருங்க பார்ப்போம், கொள்ளை பொருளை பங்கிடுவார், ஆண்டவருக்கு மிகுந்த கோபத்தை கொடுக்கும் அது. ஸோ எங்கெங்கெல்லாம் பணம் காசு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அருளும் ஆசையும் சற்று தள்ளிதான் இருக்கும். உண்மைதானே? நம்ம வாழ்ந்த காலத்தில் எடுத்துங்களேன், இன்றைக்கு பேப்பரை பிரித்து பார்த்தாலே ஐயோ அதை எப்படி சொல்கிறது, படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொத்து கொடுக்கலன்னு மகன் தாயை கொன்றான், தந்தையை கொன்றான், தம்பி அண்ணனுக்கு. பாருங்க பாப்ப, நீங்க இந்த பணத்தை வைத்துதான் இந்த உலகத்தில் அன்பு விலை பேசப்படுகிறது. பணம் தான் எல்லாத்திலும் முன்ன நிற்குது. பணம் பாதாளம் வரை பாயன்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சியில பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் சொன்னார், இந்த உலகத்திலேயே சிறந்தது 4 விஷயம், அதை தவிர்த்து இந்த உலகத்தில் எது பெருசு கிடையாது. பட்டிமன்றம் பேசிட்டு இருந்தார். நான் உன்னிப்பாக கேட்டேன், ரொம்ப உலகத்திலேயே மிகப்பெரிய அந்த விஷயம் 4 விஷயமா என்ன? சரி உன்னிப்பாக கேட்டுருக்கிறேன். ஏதோ ஒரு பண்டிகை நாள் பட்டிமன்றம் போயிருக்குது, அவன் கேட்டுருந்தேன். அதான் சொன்னார் அவர், முதல் விஷயம் காசு. ஓ சரி. 2வது விஷயம் பணம், அப்புறம் துட்டு, அப்புறம் மணி சொன்னார். காசு, பணம், துட்டு, மணி. சொன்ன வார்த்தை தான். காசு, பணம், துட்டு, மணி. இதுதான் இந்த உலகத்தில் மிக வலிமையாக செயலாற்றுகிறது. நாம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலும் கூட பணத்துக்காக, செல்வத்திற்காக மிக பெரும் போர் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மிக பெரும் போர் நடந்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு நாட்டின் செல்வத்தை கொள்ளையடிக்க இல்லைங்களா? எங்கே, திரும்பவும் சொல்றேன் பாருங்க, எங்கே பணம், பொருள், செல்வம் முன்னிறுத்தப்படுகிறதோ அங்கே ஆண்டவருடைய ஆசை சற்று தள்ளிதான் இருக்கும். எசப்படைய வார்த்தை, ஒருவன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவன் அரசருக்கும் செல்வத்துக்கும் பணி செய்ய முடியாது. அழிந்து போகும் செல்வத்தை கொண்டு அழியாத விண்ணரசை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுவார். சொல்களே, பணம், பணத்தாசை, பேராசை, அதாவது பணம் இருக்கக்கூட ஆண்டவர், பணம் தேவையில்லை ஆண்டவர் சொல்ல, பணம் அவசியம், ஆனால் அது முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது. பணம் நம்ம சாப்பிடணும் சொல்ல, பணம் வேணும், தப்பு இல்லை, ஆனால் பணம் தான் முக்கியம் என்று எப்போது பணத்தாசை கொண்டு வாழ்கிறானோ அங்கே இறையாசை கண்டிப்பாக இருக்காது.